ஆனா நீங்க சொல்ற அந்த அழகு இல்ல நம்ம பாக்குறது பாருங்களேன், இயற்கையான ஒரு அழகான ஒரு இடம். ஆமா. அதனால தான் அவ்வளவு தவறு நடந்திருக்கிறது. நீங்க அதையும் கவனிக்கணும். இப்ப இது கவுடா சமூகத்திற்கு சொந்தமான திருத்தலம். ஆனால் அங்கே யாரு அத பயன்படுத்தி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நீங்க மாதேஸ்வரம் மலை, இயற்கை எழில் கொஞ்சுகிற மலைத்தொடர்கள். மாதேஸ்வரம் மலை போயிருக்கிறீங்களா? இல்ல நான் போனதில்ல. நான் மாதேஸ்வரன் மலை என்பது லிங்காயத்தார் சமூகத்திற்கான திருத்தலம். சிவன் பிறந்த இடமே அதுதான் சொல்றாங்க. அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, கண்ணுக்கு எட்டிய தூரம் அடுக்கடுக்கான மலைத்தொடர்கள். சூரியன் எழுவதை மலையிலிருந்து பார்க்கலாம். தினந்தோறும் பனி பெய்யும், மாலையில் மழை பெய்யும். இந்த அற்புத காட்சிகள் நிறைந்த மாதேஸ்வரன் மலை. அது மட்டும் இல்லை, அது ஒரு பேரூராட்சி. மேலே ஹெலிகாப்டர் தளம் இருக்கிறது. மலை உச்சியிலேயே காவல் நிலையம், வங்கிகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அவ்வளவு தூய்மையாக இருக்கும். தர்மசாலா அப்படி இல்லை. இது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாதேஸ்வரன் மலை. ஆனால் தர்மசாலா தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்போ தர்மசாலாவை விட மிக அடர்ந்த வனப்பகுதி மாதேஸ்வரன் மலை. மிகப்பெரிய அடர்ந்த, அங்கே தான் மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் வாழ்ந்த பகுதி அது. அவர் விரும்பி வணங்கிய தெய்வங்களில் முதன்மை தெய்வம் அது. ஆனால் அங்கே இது போன்ற அமானுஷ்யங்கள் அல்லது இது போன்ற படுகொலைகள் நடக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறீங்களா? அங்கே தமிழர்களும் இருக்கிறார்கள், கன்னடக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு மாதேஸ்வரம் மலையில் தென்பது. ஆனால் தர்மசாலாவில் அப்படி கிடையாது. நீங்கள் கவுடு சமூகத்தை மட்டுமே சார்ந்தவர்கள் அங்கே பயணிப்பார்கள்.